இயேசுவே ஆளுகிறவர் ஊழியங்கள். நீரே போதும் இயேசுவே, நீரே போதுமே, நீதியின் சூரியனாய் நெஞ்சில் நிறைந்தவரே. நீரே போதும் இயேசுவே, நீரே போதுமே, நீதியின் பாதையில் நேர்த்திய நிறுத்துவீரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. பாவங்கள் போக்கி பாடுகள் நீக்கி பாசத்தை பொழிந்தீரே. பாதைகள் காட்டி பஞ்சங்கள் விரட்டி பாரினில் உயர்த்தினீரே. பாவங்கள் போக்கி பாடுகள் நீக்கி பாசத்தை பொழிந்தீரே. பாதைகள் காட்டி பஞ்சங்கள் விரட்டி பாரினில் உயர்த்தினீரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. கஷ்டங்கள் மாற்றி கவலைகள் அகற்றி கண்ணீரை துடைத்தீரே. கயக்கங்கள் துரத்தி கனிவுடன் நிறுத்திட கண்மலையை வந்தீரே. கஷ்டங்கள் மாற்றி கவலைகள் அகற்றி கண்ணீரை துடைத்தீரே. கயக்கங்கள் துரத்தி கனிவுடன் நிறுத்திட கண்மலையை வந்தீரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. பிணி நோய் விலக்கி பிசாசை மடக்கி பிரமிக்கும் அதிசயரு. பிரச்சனைகள் முடக்கிடும் பிரிவினை முறித்திடும் பிரதான ஆசாரியரே. பிணி நோய் விலக்கி பிசாசை மடக்கி பிரமிக்கும் அதிசயரு. பிரச்சனைகள் முடக்கிடும் பிரிவினை முறித்திடும் பிரதான ஆசாரியரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. சாபங்கள் உடைத்திடும் சாதிகள் ஒழித்திடும் சாலமின் ராஜாவே. சாவதை தடுத்திடும் சாட்சியை வைத்திடும் சாவை வென்ற இயேசுவே. சாபங்கள் உடைத்திடும் சாதிகள் ஒழித்திடும் சாலமின் ராஜாவே.
சாவதை தடுத்திடும் சாட்சியா வைத்திடும் சாவை வென்ற இயேசுவே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. நீரே போதும் இயேசுவே நீரே போதுமே, நீதியின் சூரியனாய் நெஞ்சில் நிறைந்தவரே. நீரே போதும் இயேசுவே நீரே போதுமே, நீதியின் பாதையில் நேர்த்தியா நிறுத்துவீரே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கான வெற்றி கிரீடம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளுக்குரிய செய்திக்காக ஆதாரமாக பிரசங்கி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அரசாளர் சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்திலே பிறந்து ஏழை வியாபாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகமத்தின் அடிப்படையில் அநேக மனிதர்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே ஆண்டவரால் உயர்த்தப்பட்டவர்களை குறித்து வேதத்திலே பார்க்கலாம். வசதியாக இருந்து ராஜாவாக இருந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களை குறித்து கூட இந்த வேதத்தில் நிறைய மனிதர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நான் அப்படிலாம் வாழ்ந்தேன் பிரதர், இப்படிலாம் நடந்தேன் பிரதர், எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். வேதனையோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஏன் இது எனக்கு நடந்துச்சு, ஏன் இது சம்பவித்ததுன்னு சொல்லி விடை தெரியாமல் தடுமாற்றத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களோடு கூட இயேசு பேச விரும்புகிறார். ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு காணும்படி இயேசு உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அன்பானவர்களே, தொடர்ந்த நிகழ்ச்சியை கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல சொல்லப்பட்ட மனிதனை போல ஒரு மனிதனை நான் உங்களுக்கு முன்பாய் நிறுத்த விரும்புகிறேன். 2 சாமுவேல் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றால் மேவி போசேத் என்கிற ஒரு மனிதனை குறித்து இங்கு சொல்லப்படுவதை பார்க்கலாம். அந்த அதிகாரம் முழுவதும் மேவி போசேத்தினுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு முக்கிய கருத்துக்களை இங்கு சொல்வதை பார்க்கலாம். அதில் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, சீபா என்கிற ஒரு வேலைக்காரன் தாவீதினிடத்திலே சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறாரு, லோதேபார் என்னும் இடத்திலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலே அந்த மேவி போசேத் இருக்கிறான் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். லோதேபார் என்றால் புல் கூட முளைக்காத இடம் என்று சொல்லப்படுகிறது. மாகீரின் வீடுன்னு சொல்லும் பொழுது கட்டுண்டவன், இருள் சூழ்ந்தவன் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவன் மேவி போசேத், இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இருக்கிறவன் மேவி போசேத், புல் கூட முளைக்காத இடத்துல வசிக்கிறவன் மேவி போசேத் என்பதாய் இந்த இடத்துல அடையாளம் காட்டப்படுகிறது. ஏன் அவன் வாழ்க்கை எப்படி மாறினது, அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன சம்பவித்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நிறைய காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒன்றை அறிந்திருக்க வேண்டும், ஒரு சத்தியம், மேவி போசேத் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு மேவி போசேத் மாத்திரமல்ல, 2 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, ரிஸ்பால் என்கிற ஒரு மறுமனையாட்டி சவுலுக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். அதில் ஒரு பிள்ளையினுடைய பெயர் மேவி போசேத் என்று சொல்லப்படுகிறது. இந்த மேவி போசேத்தினுடைய அர்த்தம் பாகாலின் போர் வீரன் என்று சொல்லப்படுகிறது. இந்த மேவி போசேத் சவுலுடைய மகன் என்று அழைக்கப்படுகிறார். சவுலுக்கு மறுமனையாட்டியா இருந்த ரிஸ்பால் பெற்றெடுத்த பிள்ளையினுடைய பெயர் கூட மேவி போசேத் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட மேவி போசேத் அவர் கிடையாது. 1 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 33, 34 வசனம் எப்படி சொல்லுகிறது, யோனத்தானின் குமாரன் மேரிபால், மேரிபால் மீகாவை பெற்றான் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோனத்தானுடைய மகனுக்கு இன்னொரு பெயர் கூட சொல்லப்படுகிறது, மேரிபால் என்பதாய் சொல்லப்படுகிறது.
2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மேவிபோசேத் என்கின்ற மேரிபால், இதுதான் ஒரிஜினல் பெயர். ஒரே பேரில் கூட பைபிளில் நிறைய பேர், சில இடத்துல நிறைய பேர் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் அந்த மேவிபோசேத் ஒரு நபர் கிடையாது, 2 பேருக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று சவுலுடைய மகனா என்று அழைக்கப்படுகிற ஒரு மேவிபோசேத் வருகிறார். இன்னொன்று சவுலுடைய மகனாகிய யோனத்தானின் மகனாக மேவிபோசேத் என்கிற ஒரு மனிதர் வருவதை இங்கே பார்க்கலாம். இந்த யோனத்தானின் மகனாய் வருகிற மேவிபோசேத்துடைய பெயருக்கு அர்த்தம் பாகாலோடு எதிர்த்து நிற்கின்றவன் என்று அர்த்தம் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு சுமார் 1068ஆம் ஆண்டு கிமுவிலே வாழ்ந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மேவிபோசேத்துடைய வாழ்க்கையை பார்த்து தாவீது சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தையை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே என்று சொல்வதை பார்க்கலாம். அருமையானவர்களே, அரசை ஆள்வதற்கு சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்திலே பிறந்து ஏழையாய் மாறினவர்களும் உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல சொல்லப்படுகிற மேவிபோசேத் யாரு? முதல் இஸ்ரவேல் ராஜாவினுடைய பேரனாக இருக்கிறார் மேவிபோசேத் என்கின்ற மேரிபால். பயந்த சுபாவத்திலே வாழ்கிறார். ஏன் பயம் வந்துச்சு? 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது. அந்த 2 கால்களும் அவன் இழந்து போன ஒரு நிகழ்ச்சி அங்கே சொல்வதை பார்க்கலாம். 5 வயது வரைக்கும் இந்த மேவிபோசேத் நல்ல குழந்தையை போல ஓடியாடுகிறவனாக இருந்தான். அவருடைய தாதி வீட்டு வேலை செய்கிற பணிப்பெண் அவனை தூக்கி கொண்டு ஓடுகிற வேகத்தில் அவசரத்தில் கை தவறி அந்த குழந்தையை கீழே போட்டு விடுகிறார்கள். கீழே விழுந்த குழந்தை 2 கால்களும் இழந்து போன ஒரு முடவனாக மாற்றப்படுகிறது. முடவனாய் மாற்றப்பட்ட வாழ்க்கையில எப்படி முன்னேறுவது? சவுல் முதல்ல இஸ்ரவேலிலே ராஜா, யோனத்தான் 2வது வர வேண்டியவர், 3வது மேவிபோசேத்தா இவர் வர வேண்டிய சூழ்நிலை. ஆனால் வர முடியாத பட்சத்திலே அவருடைய வாழ்க்கையிலே முடவனாகி போன ஒரு சூழ்நிலை உருவாகிறது. யாரோ ஒருவராலே வெள்ளத்தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிக்கி கொண்டவராய் இருக்கிறார் இந்த மேவிபோசேத் என்கின்ற மேரிபால். யாரோ ஒருவராலே வெள்ளத்தள்ளப்பட்ட சூழ்நிலை, ஒரு ஆக்சிடென்ட் அவருடைய வாழ்க்கையில நேரிடுவதை பார்த்திருக்கலாம். இந்த வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆக்சிடென்டை போல ஒரு தாதி பெண் தூக்கி கொண்டு போகிற வேகத்தில் அவசரத்தில் அந்த பிள்ளையை தவற விடுகிறாள். கால் முடவனாக மாற்றப்படுகிறது. கால் இருக்கிற நம்மளாலேயே உலகத்தில் வாழ முடியவில்லை, வருமானத்தை சம்பாதிக்க முடியவில்லை. இந்த உலகத்தில் கால் இல்லாமல் வாழ்வது எப்படி? ஜீவனம் பண்ணுவது எப்படி? குடும்பத்தை நடத்துவது எப்படி? ஒரு கல்யாணமாகி குழந்தை கூட இருக்குதான், எப்படி கரை சேர்ப்பது? எதிர்காலத்தில் முன்னேறுவது எப்படி? அப்படிப்பட்ட கேள்விகள் உள்ளத்தில் வந்ததுனால பயம் அவனை கவி இருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஏன் எழும்ப முடியலன்னு நினைக்கிறீங்க? ஏன் வெற்றி உள்ள வாழ்க்கை முடியல? படிப்புல வெற்றி இல்லை, வியாபாரத்துல வெற்றி இல்லை, குடும்ப வாழ்க்கையில வெற்றி இல்லை, ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதல்ல அறிந்துகிற ஒரு சத்தியம், பயம் ஒரு மனிதனை வெற்றிக்குள்ளாக நடத்தாது. என் வாழ்க்கையில காணப்பட்ட ஒரு பயம் அவன் வாழ்க்கையில எது எழும்ப முடியாதபடி ஒரு தடுமாற்றத்தை உண்டாக்கினது. பயந்து போன சூழ்நிலை. சங்கீதம் 118:13 சொல்லுகிறது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார்னு பக்தர்கள் சொல்றாங்க. யாரோ ஒருவராலே விழத்தள்ளப்பட்ட சூழ்நிலையில உங்க பரிசுத்த வாழ்க்கை விழத்தள்ளப்பட்டு இருக்கலாம், உங்க விசுவாச வாழ்க்கை விழத்தள்ளப்பட்டு இருக்கலாம், உங்க சோதனைக்குரிய நாட்களாக அது காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே. வேதாகமம் முழுவதும் நீங்க வாசிக்கும் பொழுது எந்த மனிதனை ஆண்டவர் சந்தித்தாலும் முதல்ல சொல்ற வார்த்தை பயப்படாதே. உங்க வாழ்க்கையில வெற்றி கிரீடத்தை பெறுவதற்கு தடையாயிருக்கிற 3 காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 1, பயமும் அவிசுவாசமும். பயம் ஒரு மனிதனை எழும்ப விடாது, முன்னேற விடாது. நீதிமொழிகள் 29:25 சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியே வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல யோபு சொல்றாரு, என் வருத்தங்களை பற்றி நான் பயமாயிருக்கிறேன், என் வருத்தங்கள் என்னை பயமுறுத்துகிறதுன்னு சொல்லி பக்தர்கள் சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வருத்தம் உங்களை கலங்க பண்ணுகிறது, ஏதோ ஒரு நெருக்கம் உங்களை கலங்க பண்ணுகிறது, ஏதோ ஒரு பற்றாக்குறை உங்களை கலங்க பண்ணுகிறது. காரணம் பயம். யோபு சொல்றாரு, என் பயம் என்னை பயமுறுத்துகிறது, என் வருத்தங்கள் என்னை பயமுறுத்துகிறது, எனக்கு வருகிற சூழ்நிலைகள் என்னை பயமுறுத்துகிறதுன்னு சொல்லி பக்தர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அந்த நிகழ்ச்சி உங்களோடு கூட பேசுறார், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆதியாகமம் 45:20
பார்வோன் என்கிற மன்னன் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்வாரு, உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். பயத்துக்கு 2 முக்கிய காரணம். ஒன்று கவலை, இன்னொன்று அவிசுவாசம். பயத்துக்கு முக்கிய காரணம் கவலையும் அவிசுவாசமும் தான். இங்கே கவலைப்படுறதுனால தான் பயம் வருது, அவிசுவாசப்படுவதனாலும் பயம் வரும். இந்த 2 தான் வேதம் சொல்லுகிற சத்தியம். ஒரு மனிதனுக்கு எப்போ பயம் வரும்னு நினைக்கிறீங்க? கவலை அதிகமாக இருக்கும் பொழுது. எப்போ பயம் அதிகமாக வரும்? அவிசுவாசப்படும் பொழுது, சத்தியத்தை நம்பாது இருக்கும் பொழுது, இதை விசுவாசிக்காது இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பயம் வரும். இயேசுவோடு கூட வாழ்ந்த சீசர்கள் தான் இயேசுவோடு கூட தான் படகுல போனாங்க. இயேசு நித்திரையாக இருந்த பொழுது, மார்க் 4:36 நீங்கள் வாசிக்கும் பொழுது அறியலாம். ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறோமே, போதகரே உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. என் ஆண்டவர் இயேசு எழுந்து நின்று காற்றை கடலையும் பார்த்து அமைதலாயிரு, இறையாதேன்னு சொல்லினார். சீசர்ல பார்த்து சொன்னார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஏன் பயப்பட்டு. கூட இருந்த சீசர்களுக்கு கவலை வந்துச்சு, அவிசுவாசம் வந்துச்சு, ஆகவே பயம் வந்துச்சு. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கவலைப்பட்டிருக்கலாம், அவிசுவாசப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, பயப்படாதே. உங்களை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். 2வது இந்த இடத்துல சொல்லப்படுகிறத பாருங்க. 2 சாமுவேல் 9 7 உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு நிச்சயமாய் தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று அவர் அங்கு சொல்வதை பார்க்கலாம். சோர்வு, என்ன சோர்வுன்னா மன சோர்வு. அந்த நாட்களில் ஒரு ராஜாவா ஒருத்தர் இருக்கிறாருன்னா நிறைய செல்வம் இருக்கும். அந்த ராஜாவா இன்னொரு ராஜாவால் பிடிபடும் பொழுது அவருடைய உடைமைகள் பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இருக்கிறது இல்லாத ஒரு நிலைமை மாறிவிடும். சவுலுடைய நாட்கள் முடிந்து விடுகிறது, யோனத்தானுடைய வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது. மேவிபோசேத் என்கின்ற மேரிபாளுடைய வாழ்க்கையில 2 கால்களும் இழந்து போன முடவனாய் இருக்கிறான், எல்லாவற்றையும் இழந்தவனாய் இருக்கிறான். இழப்புகளிலே சோர்ந்து போனவனாய் இருந்தான் மேவிபோசேத் என்கின்ற மேரிபாள். தாவீது அவன் அழைத்து பார்த்து பேசும் பொழுது 2வது சொன்ன ஒரு வார்த்தை, நீ இழந்ததை நான் உனக்கு திரும்ப தருவேன் என்பதாய் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 15:13, நீதிமொழிகள் 17:22 சொல்லுகிறது, மன துக்கத்தினால அநேகருடைய ஆவி உலர்ந்து விடுமா, எலும்புகள் கூட உலர்ந்து போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. மன துக்கம், மன கவலை, மனபாரம் அது மனிதனுக்குள்ளாய் சோர்வை உண்டாக்கி விடுகிறது என்று வேதத்தை பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். இந்த மேவிபோசேத்துங்கிற மேரிபாள் வாழ்க்கையில் கல்யாணம் ஆகி குழந்தை 12 வயசுல மீகாங்கிற ஒரு பையன் இருக்கிறான். சொத்துக்களை இழந்து, சொந்தங்களை இழந்து ஒரு தனிப்பட்ட நபராய் வாழ்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தான் தாவீது அவனை சந்தித்து சொல்லுகிறாரு, எப்பா ஏனப்பா நீ இழந்து இருக்கிறாய், நான் இழந்ததை திரும்ப தருகிறேன். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பாருங்க, ஆசீர்வாதமான வார்த்தை. இந்த மேவிபோசேத்துங்கிற மேரிபாள் வலிய போய் தாவீது கிட்ட கேட்கல, எனக்கு இதை செய்யுங்க, இதை தாங்கன்னு சொல்லி அவன் விரும்பி கேட்கல. அவன் ஒரு இடத்துல அமைதியா இருக்கிறான். தாவீது வலிய போய் தான் சொல்றாரு, நீ இழந்ததை உனக்கு திரும்ப தருவேன். ஏன் சொன்னார்? இவன் சொன்னதுனால் கேட்டதுனாலே அல்ல, இவங்க அப்பாவாகிய யோனத்தான் தாவீதோடு கூட உடன்படிக்கை செஞ்சிருப்பார். 1 சாமுவேல் 20 14, 15, 16 வாசிக்கும் பொழுது அறியலாம். இந்த யோனத்தான் சொல்லுவார், எப்பா நான் மரித்துட்டான்னா என் சந்ததி வேறற்று போகாதபடிக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று உடன்படிக்கை செஞ்சிருப்பாங்க. தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை செஞ்சிருப்பாங்க. அது மாத்திரமல்ல, சவுல் என்கிற மன்னன் கூட 1 சாமுவேல் 24 21, 22 நீங்க வாசிக்கும் பொழுது அவரும் ஒரு உடன்படிக்கை செய்வார். என் வாழ்க்கையில என் சந்ததியில வேறற்று போகாதபடிக்கு சந்ததிக்கு இறக்கம் செய்யணும்னு சொல்லி அவரை சொல்லியிருப்பதை பார்க்கலாம். அவர் உடன்படிக்கை செஞ்சிருப்பார். யாரோ ஒருவர் பண்ணின விளைக்கரையத்தினால, உடன்படிக்கையினால மேவிபோசேத்துங்கிற மேரிபாளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க பண்ற பிரயாசத்தினால உங்களுக்கு நன்மை கிடைக்காதுங்க. முற்பிதாக்கள் முதல்ல இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு முதல்ல இயேசுவை இந்த பட்டணத்தில் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுடைய விளைக்கரையம், அந்த கண்ணீர், அந்த முழங்காலுடைய ஜெபம், முதல்ல இந்தியாவில் வந்த, தமிழகத்தில் வந்த, தென்னிந்தியாவில் வந்த, திருநெல்வேலி பட்டணத்துக்கு வந்த மிஷினரிகளால் வந்த விளைக்கரையம், அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அந்த மேன்மையான உயிர்த்தெழுதலின் தேவன் அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்துதான் நான் உனக்கு இழந்ததை திரும்ப தருகிறேன் என்று சொல்லுகிறார். இழப்புகளிலே சோர்ந்து போகக்கூடாது.
ஒருவேளை படிப்பில் சோர்ந்து போய் இருக்கலாம், வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு இருக்கலாம், திருமண வாழ்க்கையில் ஒருவேளை தோல்வியை சந்தித்து இருக்கலாம், ஒருவேளை கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கூட இல்லைன்னு சொல்லி வறட்சியடைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். நீ இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்வாய் என்று இயேசு சொல்லுகிறார். யோவேல் 2:25 சொல்லுகிறது, வெட்டிக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளும் பட்சித்து போட்ட வருஷத்தினுடைய விளைச்சலின் விளைவை நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீ இழந்ததை ஆண்டவர் தர விரும்புகிறார். உங்க பக்தியினால் அல்ல, உங்க பரிசுத்தத்தினால் அல்ல, உங்க ஜெபத்தினால் அல்ல, யாரோ ஒருவருடைய விளைக்கிரியத்தினாலே, யாரோ ஒருவர் பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாய் உங்களை தேடி இந்த நன்மை வருகிறது. மேவிபோசேத்துங்கிற மேரிபால் தேடி கேட்கல, அவரை தேடி வந்துதான் தாவீது சொன்னார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவர் தேடி வந்து உங்களோடு கூட பேசுகிறார். இழந்ததை நான் உனக்கு திரும்ப தருகிறேன் என்பதாக. ஒருவேளை கடந்த நாட்கள் உங்க சொத்துக்களை இழந்திருக்கலாம், சொந்தங்களை இழந்திருக்கலாம், அநேக நண்பர்களை இழந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தமா இன்மையில எதையெல்லாம் இழந்தீர்களோ இன்மையிலும் மறுமையிலும் ஆண்டவர் திரும்ப தருவேன் என்று வாக்கு செய்து இருக்கிறார். வாக்கு மாறாத தேவன். ஆனா இழப்புகளிலே சோர்ந்து போகாதீங்க. மூன்றாவதாய் வேதம் சொல்லுகிறது, அந்த தாவீது மேவிபோசேத்துங்கிற மேரிபாலை பார்த்து சொன்னாரு, 2 சாமுவேல் 9:7, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று சொல்லுகிறார். இந்த வேதத்தில் அருமையாய் சொல்லப்பட்டதை பாருங்க. பயப்படாதேன்னு சொல்றாரு, இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது சொல்றாரு, நீ என் கூடவே இருக்க வேண்டும், நீ எனக்கு நிகராய உட்கார்ந்து என்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும், நான் அதை விரும்புகிறேன். பயப்படாதேன்னு சொல்வது தாவீதுடைய ஒரிஜினல் பிளான் கிடையாது. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொல்வது தாவீதுடைய ஒரிஜினல் பிளான் கிடையாது. அவருடைய உண்மையான திட்டம் என்ன? தாவீதுடைய உண்மையான ஆசை என்ன? தாவீதுடைய உண்மையான ஏக்கம் என்ன, விருப்பம் என்னன்னா, அந்த மேவிபோசேத்துங்கிற மேரிபால் எனக்கு நிகராய் உட்கார்ந்து சமமாய் உட்கார்ந்து என் மேசையிலே அவன் போஜனம் பண்ண வேண்டும், நான் அதை பார்க்க வேண்டும். அதான் என் ஆசை. அதுக்காக தான் அவன் அழைத்து சொன்னாரு, பயப்படாதே. அதற்காக தான் அவன் அழைத்து சொன்னாரு, நீ இழந்ததை திரும்ப தருகிறேன் என்பதாய். ஆனால் தாவீது சொல்றாரு, நீ என் பந்தியில் அப்பம் புசிக்க வேண்டும். மேவிபோசேத்துங்கிற மேரிபாலும் தாவீதும் ஒரு விஷயத்துல சொந்தக்காரங்க. உரிமையை விடக்கூடாது, ஜெபத்தின் உரிமையை நாம் இழக்கக்கூடாது. இந்த மேவிபோசேத்துங்கிற மேரிபால் சொந்தமாகி அந்த தாவீதுடைய உரிமையை இழந்துட்டாரு. அதை தாவீது திரும்ப கொடுக்கிறார். என் உரிமையை உனக்கு நான் தர்றேன், நீ என் சொந்தக்காரன், என் ரிலேஷன், நீ என் கூட இருக்கலாம், உனக்கு உரிமை உண்டுன்னு சொல்லி உரிமையை கொடுக்கிறதை நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் கூட தன்னுடைய உதரத்தை சிந்தினதுனால அந்த உரிமையை அவர் நமக்கு தர விரும்புகிறார். நீ என் பந்தியிலே நித்தமும் அப்பம் புசிப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பந்தின்னு சொன்னாலே ஐக்கியம் என்ற அர்த்தம், பந்தின்னு சொன்னாலே ஒழுங்கு என்ற அர்த்தம், கிரமம் என்ற அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பந்தியிலே அப்பம் புசிப்பா என்று சொல்லுகிறார். அப்பம் என்றாலே இந்த ஆண்டவருடைய வார்த்தை. யோபு 22:22 சொல்லுகிறது, அவர் வாயிலிருந்து பிறந்தது அந்த வேத பிரமாணம். ஏசாயா 5:24 அநேகருக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு, விருப்பமே இருப்பதில்லை. எரேமியா 6:10, எரேமியா 12:2 வாசித்து பாருங்கள். இந்த வசனத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு, அநேகருக்கு அதுல விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை, ஆண்டவரே துக்கப்படுறாரு. எரேமியா 32:33 பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வாரு, நான் பேசும்பொழுது என் ஜனங்கள் முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டுகிறார்கள். நான் பேசுறேன், நீங்க என்ன நேரா உட்கார்ந்து கவனிக்கிறீங்கன்னா எனக்கு மரியாதை, செய்திக்கு மரியாதை கொடுக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் பேசும்போது நீங்க திரும்பி போனீங்கன்னா கனவீனப்படுத்துவதற்கு அடையாளம். அதான் ஆண்டவர் கர்த்தர் சொல்றாரு, நான் பேசும்போது முகத்தை அல்ல என் ஜனங்கள் எனக்கு முதுகை காட்டுகிறார்கள். ஓசியா 4:6 நான் வேதத்தை எழுதி கொடுக்கிறேன், என் ஜனங்க வேதத்தை அற்பமா என்றாங்கன்னு சொல்லி ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஓசியா 8:12 வாசிக்கிறோம், என் வேதத்தின் மகத்துவங்கள் எழுதி கொடுக்கிற அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்றாரு ஆண்டவர், வேத ரகசியங்களை மறைபொருளை கருகலான சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீதியை படிப்பிக்கிறார், மறைவான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார், சீர்திருத்துவதற்காக வேதத்தை கொடுத்திருக்கிறார் தேவன். சங்கீதம் 19:1 பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது இந்த வேத சத்தியம்.
சங்கீதம் 19:7 சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க கூடியதுமாய் இருக்கிறது. யோவான் 6:48 சொல்கிறது, ஜீவ அப்பம் நானே. ஆண்டவர் இயேசு சொன்னாரு, ஜீவ அப்பம் நானே. சங்கீதம் 78:25 தூதர்களின் அப்பத்தை மனிதர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தை, இந்த ஐக்கியம், அந்த உரிமை, இந்த வசனம் ஆண்டவர் நமக்கு உரியது, நம்முடைய உரிமை சொத்து. இதை உட்கொள்ளும் பொழுது, தியானிக்கும் பொழுது, இதை நம்ம வாசிக்கும் பொழுது, இதை நம்ம அப்பிரயாசப்படுத்தும் பொழுது, இதை கை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது, இருதயத்துக்குள்ளாக பதிக்கும் பொழுது, அவர் உரிமைக்காக நமக்கு மேன்மையை தர விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில வெற்றி கிரீடத்தை பெறுவதற்கு தடையாயிருக்கிற 3 காரணம். ஒன்று பயம், இன்னொன்று இழப்புகளிலே சோர்வு, இன்னொன்று உரிமையை இழக்கிற ஒரு சூழ்நிலை. மேவிபோசேத்துங்கிற மேரிபால் தன்னுடைய வாழ்க்கையில பயத்தில் இருந்தார், இழப்புகளிலே சோர்வுகளில் இருந்தார். மேவிபோசேத்துங்கிற மேரிபால் அவனுடைய வாழ்க்கையில முதலாவது பயம் இருந்துச்சு, 2வது இழந்ததினால் சோர்வு இருந்துச்சு, 3வது உரிமையை இழந்தவராய் இருந்தார். இந்த 3ஐயும் புதுப்பிக்கத்தான் தாவீது மூலமாய் கர்த்தர் பேசினார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் புதுப்பிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஆண்டவருக்காக புதிய காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற பயம் மாறணும்னு சொல்லி அர்ப்பணிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த அருமையான சகோதரனுக்கு சகோதரிக்கு உள்ளத்திலே காணப்படுகிற பயத்தின் ஆவிகள் விலகும்படி கிருபை தாரும். 1 யோவான் 4:18 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா விதமான பயத்தின் ஆவிகளும் விலகுவதாக, பயமுறுத்துகிற காரியங்கள் விலகுவதாக, சூழ்நிலைகளை சாதகமாக்கி தரும்படி ஜெபிக்கிறோம். எல்லாவித கவலையான அனுபவங்களும் விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவிசுவாசமான எண்ணங்கள் குடும்பங்களை விட்டு விலகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவித நெருடல்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் போராட்டங்கள் நிர்மூலம் ஆவதாக, பயமுறுத்துகிற மனுஷீக வல்லமைகள் விலகுவதாக, பிசாசனுடைய தொந்தரவுகள் விலகுவதாக, மந்திரத்தின் கிரியைகள் விலகுவதாக, சூனியத்தின் தகட்டின் கிரியைகள் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பயமுறுத்துகிற காரியங்கள் ஒன்றும் சம்பவியாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. பிரயாணத்தில் நம்முடைய கரம் இருப்பதாக. எதிர்கால திட்டத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இழப்புகளிலே சோர்ந்து போகாது இருக்கும்படி முன்னேறி செல்ல ஆண்டவர் உற்சாகப்படுத்துவீராக. ஆண்டவரே, மன துக்கத்தில் இருக்கிறாங்க ஐயா, மன வருத்தத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே, மன பாரத்தில் இருக்கிறாங்க ஐயா, அந்த தாயாருடைய கண்ணீருக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. அந்த சகோதரனுடைய வேதனைக்கு ஒரு பரிகாரம் உண்டாவதாக. இழந்து போன இழப்புகளிலே சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்ல கிருபை தாரும். இழந்து போனதை திரும்ப தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வேளையில் எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில இழந்து இருக்கிறாங்களோ அதை திரும்ப தாங்க ஆண்டவரே. இழப்புகளை ஈடுகட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, உங்க வாழ்க்கையில உம்மை பற்றி கொள்ள கிருபை தாரும். சத்தியத்திலே வளர கிருபை தாரும். வேதத்தை படிக்க தியானிக்க ஆவியானவர் உந்தி தள்ளும்படி ஜெபிக்கிறோம், உற்சாகப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை உட்கொள்ள பாக்கியத்தை தாரும். வசனத்தை தியானிக்க கிருபைகளை தாரும். வசனத்தை நேசிக்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் பந்தியில நித்தமும் அப்பம் புசிக்கும்படி விரும்புகிற தேவனே, அந்த உரிமையை, அந்த ஜெபத்தை, அந்த வேத தியானத்தை இழக்காதிருக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்து அருளும். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த ஜெப வேலைக்கு பிறகு ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாவதாக. இதோ நான் என் ஜனத்திற்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே துவங்கும் என்று சொன்னீரே, அந்த சத்தியம் நிறைவேறுவதாக. உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதியும், கனம் பண்ணும், சூழ்நிலைகளை சாதகமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தினால இவருடைய இழப்புகளில் ஈடுகட்டும்படி ஜெபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, சோதனையை ஜெயிக்க சாதனையாய் மாற்றிக்கொள்ள கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அற்புத விடுதலை கொடுகை மாதம் தோறும் முதல் வெள்ளிக்கிழமை, நேரம் மாலை 7:30 மணிக்கு, இடம் நேரு மெயின் தெரு, CSI சர்ச் எதிரில், MKP நகர், பாளையங்கோட்டை. அன்பின் ஜப கொடுகை மாதம் தோறும் முதல் சனிக்கிழமை, நேரம் மாலை 6:30 மணி, இடம் எரிபத்த நாயனார் தெரு, மிலிட்டரி லைன், சமாதானபுரம், பாளையங்கோட்டை. அன்பரின் மன்றாட்டு உபவாச ஜபம்
மாதந்தோறும் 2வது சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி. இடம் பொறியாளர் மகால், ஜெயநகர் பஸ் ஸ்டாப் எதிரில், ஹைக்ரோன் ரோடு, பாளையங்கோட்டை. இக்கூடுகையில் குடும்பத்தின் சமாதானத்துக்காகவும் திருச்சபையின் எழுப்புதலுக்காகவும் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிக்க வாருங்கள்.